சுத்திகரிக்கப்பட வேண்டும். கருப்புசாமி ஒருத்தன் கேட்கான், கருப்புசாமி என்னை தேவையில்லாமல் ஒருத்தன் யுக்திப்படுத்தி விட்டானே, அவனுக்கு ஏன் அந்த துர்க்குணம் ஏற்பட்டது அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்ன பதில் சொல்றது? மகனே, உனக்கு சாப்பிட்றதுக்கு மிகவும் என்ன பிடிக்கும்? எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். உன் தம்பிக்கு பிடிக்குமா? பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? புரோட்டா பிடிக்கும். ஆனா உனக்கு பிடித்த உணவு உன் தம்பிக்கு பிடிக்கல, உன் தம்பிக்கு பிடித்த உணவு உங்க அப்பனுக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடைமுறை பதிவீடுகள் இருக்கு. இந்த நடைமுறை ஒழுக்க நடைமுறை பதிவீடுகளுக்கு தகுந்தாற் போல தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம். ஒருத்தன் பிறந்தையாருக்கு நன்மை செஞ்சு வாழணும்னு பிறந்திருப்பான், இன்னொருத்தன் இவனை நன்மை செய்ய விடக்கூடாது தடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தன் பிறந்திருக்கான். இந்த ரெண்டு பேருக்கு இடையில இவங்க ரெண்டு பேரையும் ஓட்டி திரிப்பது எப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் இருப்பான். இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருத்தன் இருப்பான், தான் மட்டும்தான் வாழணும், இன்னொருத்தன் வாழக்கூடாதுன்னு நினைப்பான். இது எல்லாம் அந்த மனித உலகத்துல அறியாமல் இருக்கக்கூடிய பாவிகளின் சிந்தனை. நீ புண்ணியமா வாழணுமே, அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான். அதுக்கு ஒரே வழிதான். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, அந்த தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த ஒரு வழி எதுக்கு? ஆன்மீகம் என்ற ஞானம். ஒவ்வொரு நாளும் நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது பகவான் பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு யாராலும் இடைஞ்சல் வரக்கூடாது, யாருடைய துயரத்திற்கும் நான் ஆளாகக்கூடாது, யாருடைய தூற்றுதலுக்கும் நான் பலியாகிவிடக்கூடாது, என்னுடைய கடமைகள் எப்பொழுதும் உன்னுடைய அருள் நிறைந்த நேர்மை பாதையில் இருக்க வேண்டும், நான் பிரத்தியாருக்கு சுமையாக இருக்கக்கூடாது, நான் பிறருக்கு இடைஞ்சலாக வாழக்கூடாது, இந்த உலகத்தில் நான் எடுத்த பிறவியின்படி இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வு சிறப்பாக இருப்பதற்கு, நன்னடத்தையாக இருப்பதற்கு இறைவா நீ அருள் புரிய வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால் இந்த உலகமே தர்ம உலகத்தின் பாதையில் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்க அவன் காத்திருக்கணுமே. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு சுயநலம் இருக்கும். அந்த சுயநல சிந்தனை அவனை பொது உலகத்துக்கு ஆளாகி வரவிடாது, தடுத்து நிறுத்தி இருக்கும். ஒருத்தம்போ ஒரு கோயிலுக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், நான் உங்களுக்கு ஒரு கிடாய் வெட்டியிருந்தேன், ஓகே. இன்னொருத்தன் போவான், எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு சேவலை அறுத்துருவேன், சரி. ஆனா இந்த விஷயங்களில் நாம விடுபட்டு இருக்கிறோம். நாம இந்த விஷயங்களுக்கு விடுபட்டு இருக்கிறோம். அது எப்படி விடுபட்டு இருப்பது? கடவுள் என்பவன் எல்லா உயிரையும் காக்கும் சக்தி பொருந்தியவன், எல்லா உயிர்களையும் அரவணைக்கும் தன்மை உடையவன். அந்த வடிவத்தை தான் கடவுளின் பிரதிநிதியாக நம்ம வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்புசாமி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் உயிர் பறி இல்லாத உத்தமனே போற்றின்னு நம்ம சொல்லுதோம். நம்ம சாமிக்கு உயிர் பறி கிடையாது. அவர் ஸ்ரீராமருடைய பிள்ளை, கருணை வடிவாக இந்த உலகத்தை காக்கும் தெய்வமாக வந்திருக்கின்ற அவதார புருஷன். அவருக்கு நம்ம உயிர் பறி இல்லாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா மற்ற இடத்துல நம்ம சில கருப்புசாமிகிட்ட போய் நான் உங்களுக்கு கிடாய் வெட்டிருந்தோம்ங்கிறாங்க, உங்களுக்கு சேவல் அறுத்துருந்தோம்ங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இது நடந்துச்சு அப்படி சொன்னா தவறாக நினைக்கக்கூடாது. மனிதன் கருப்புசாமியுடைய பேரை வச்சு ஒருத்தர் பிறந்திருப்பார், நீண்ட காலங்களுக்கு முன்னால் அவர் மறைந்திருப்பார். குலதெய்வத்தின வழிபாட்டில் அவரவே தன்னுடைய கருப்புசாமி தான் குலதெய்வங்கிற பேர்ல அவர் மறைந்து போனவரையும் நினைச்சு கும்பிடுவாங்க. அவருக்கு என்னமெல்லாம் பிடிக்கும்? கறி பிடிக்கும், சுருட்டு பிடிக்கும், வேட்டி பிடிக்கும், இப்படி ஒவ்வொன்றா பிடிக்கும், பிடிச்சதெல்லாம் வச்சு கும்பிட்டு பழகிருப்பான். அப்படி உள்ள இடங்கள்ல தான் அந்த உயிர் பலிகள்லாம் நடக்கும். ஆனா முதன்மையாக அவதரித்து வந்த தெய்வ சந்தரத்துல அந்த உயிர் பலி என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணமாக உள்ள ஒரு செய்தி, ஒரு மரத்தடியில் ஒரு மகாமுனிவர், ஒரு சித்தர், அருகிலே ஒரு அற்புதமான தெய்வ ஸ்தலம். நாடு முழுக்க பஞ்சம் விளைத்து விட்டன, பசுமை குறைந்து விட்டன, ஈரமே இல்லாத இரக்கமற்ற அரக்கரின் உள்ளத்தை போல் மண்ணெல்லாம் வறண்டு விட்டது. மண்ணெல்லாம் வறண்டு விட்டது, சிறு புற்கள் கூட தலைக்க வடியில்லாமல் ஆகிவிட்டன. பசுமையாக செழித்து வளர்த்திருந்த மரமெல்லாம் பட்டு போய் ஓரிரண்டு இலைகள் மட்டுமே பசுமையிட்டு இருப்பதாக தளிர்விட்டு நின்றன. இப்படியெல்லாம் வறண்டிருக்கின்ற நிலத்தை பார்த்து அரசனும் மந்திரியும் மிகவும் வேதனைப்பட்டார்கள். எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் எதுவும் குறை வைத்திருப்போமோ என்று அவர்கள் வேதனைப்பட்டு பேசிக் கொண்டிருப்பதை அரசனின் மகனும் மந்திரியும் மகனும் கவனித்தார்கள்.
2 பேரும் நண்பர்கள். குதிரையை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் போனாங்க அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி. அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இந்த தெய்வத்துக்கு ஏதேனும் ஒரு பலியை கொடுத்து, அது பலி கேட்டால் அந்த பலியை கொடுத்து இந்த பூமி செழிப்பதற்கு மழை வர வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்கிக் கொள்வோமே என்று நினைத்து நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்வதற்கு துணிந்து அரசனின் மகனும் மந்திரியின் மகனும் குதிரை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த தெய்வ சன்னிதானத்தில் நின்று கும்பிட்டாங்க. அம்மா, உலகத்தெல்லாம் காக்கின்ற தெய்வம் நீ, எங்கள் நாடோ பஞ்சமுற்று வரமன்று கிடக்கிறது, உயிர்கள் எல்லாம் வாடி வதங்குகிறது, இது பசுமையோடு செழித்து வளர்வதற்கு நீ என்ன பலி கேட்டாலும் தருகிறேன், நீ தர வேண்டும், அந்த வரத்தை நீ கூற வேண்டும் என்று கேட்டாங்க 2 பேர். உள்ள இருந்து ஒரு சத்தம், எனக்கு ஒரு தலை காணிக்கையாக வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தம். ஆகா, அப்ப யாராவது ஒருத்தர் நம்ம தலையை கொடுத்துருவோம் அப்படி சொல்லி மந்திரியின் மகனும் அரசனின் மகனும் பேசுறாங்க. உன் தலையை கொடுக்கட்டுமா இல்லை என் தலையை கொடுக்கட்டுமா, நம்ம 2 பேரும் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டான். மந்திரி மகன் பார்த்தார். மந்திரியின் மகன் இந்த மண்ணுலகத்துக்காக தன் தலையை தியாகம் செய்தான் என்ற பெருமை கிடைக்க வேண்டும் இளவரசி, என் தலையை கொய்து விடுங்க என்று சொன்னான். ஆனா அரசனின் மகன் பார்த்தான், அது மாபெரும் தவறு. மந்திரிக்கு ஒரு மகன் நீ, அரசன் என்ற ஒரு ஆணவத்தில் அரசனின் மகன் என்று நினைத்து உன்னை நான் பழி வாங்கி விட்டால் அரசன் மகன் தன் தலையை கொடுத்திருக்க வேண்டியதானே, மந்திரி மகன் என்று தலையை கொடுத்தது தவறு என்று உலகம் சொல்லும். ஆகையினால் என் அன்பு நண்பனே, என் தலையை அந்த தெய்வத்துக்கு நீ காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று அரசனின் மகன் கூறினான். உள்ள இருந்து ஒரு சிரிப்பு சத்தம். மக்களே, உங்கள் 2 பேருடைய தலையும் எனக்கு தேவையில்லை. அப்படியா, யாருடைய தலை வேண்டும்னா, இந்த கோயில் பூசாரியின் தலை வேண்டும் சொன்ன. நல்ல புரிந்து கொள்ளும். யாருடைய தலை வேணும்? இந்த கோயில் தலை பூசாரியினுடைய தலை வேண்டும். என்ன அர்த்தம் இது, என்ன அதிசயம் இது அப்படின்னு கேட்டான். பூசாரியை கொண்டு நிறுத்தியாச்சு. மரத்தடியில் இந்த மகான் அங்கிருந்து வந்தார். அப்பா, கழிந்த 29 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூசாரி இங்குதான் பூஜையாக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவன் வந்து எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும், அதற்கு ஏதேனும் பரிகாரம் சொல்லுங்கள் சாமி என்று கேட்டார். இந்த பூசாரி கூறினான், 2 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து தலையை வெட்டி நீ காணிக்கையாக செலுத்தி விட்டால் உன்னுடைய பரிகாரம் தீர்ந்துவிடும் என்று சொன்னான். அப்பொழுது 2 ஆடுகளை கொண்டு வந்து தலை வெட்டப்பட்டது. அந்த 2 ஆடுகளும் ஒன்று அரசனின் மகனாகவும் ஒன்று மந்திரியின் மகனாக மறுபிறவி எடுத்து வந்தது. இப்பொழுது பணிக்கு பணி வாங்குவதற்காக பூசாரி தலையே காணிக்கையானது என்று கூறியது. கொடுப்பானா பூசாரி? ஐ ஆம் வெரி சாரி பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. இப்ப புரியுதா? தெய்வமா கேட்டுச்சு உங்களுக்கு ஆட்டுக்கறிய. நீ சாப்பிடணும்னா கடையில போய் வாங்கி சாப்பிட வேண்டியதானையா சந்தோஷமா. மனிதன் சாப்பிடணும் ஆசை, ஓகே. நீ என்னத்தை உனக்கு பதிச்சது செரிக்கும் என்றால் நீ என்ன வேணாலும் சாப்பிடு. சட்டத்துக்கு உட்பட்ட பொருள்களை வாங்கி சாப்பிடு. சட்டத்துக்கு உட்பட்ட பொருள்னு நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க, பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, டிவியில பார்த்துருப்பீங்க. கண்டதெல்லாம் தின்னுட்டு ஒவ்வொருத்தன் உள்ள போய் கிடக்கான் தெரியுங்களா? அப்படிலாம் எதையும் தின்றக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்ட கறியை சமைத்து நீ சாப்பிடு. அதை கடவுளின் பெயரா நீ பழி வாங்கி சாப்பிடுகிறியே, அந்த ஒரு விஷயம் தான் தப்பு. ஏன்? கடவுள் எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் ஆனவன். அவன் ஒரு பிள்ளையை அடிச்சு கறி சாப்பிடணும்னு நினைச்சாம அவன் கடவுளே கிடையாது. உண்மையா ஒத்துக்கிட்டீங்களா? கிடையாது. அதனால கடவுளின் அவதாரமாக இருக்கக்கூடிய இடத்தில் உயிர் பலிகள் இல்லை. குலதெய்வ வழிபாடுகள், மரபு வழி முன்னோர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு உயிர் பலி உண்டு. ஏன்னா அது வந்து தன்னுடைய முன்னோர்களுடைய வழிபாடு தானே தவிர அது கடவுள் வழிபாடு அல்ல. அதனால கடவுள் என்று நினைத்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலத்துல என்ன செய்யக்கூடாது? உயிர் பலி கொடுக்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் என்று நினைத்து குலதெய்வமாக வணங்கக்கூடிய இடத்துல அவரவர் இஷ்டப்படி என்னத்தை வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு யாரும் தடை கிடையாது. அதுக்கு விளக்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அது மக்களுடைய சுதந்திரத்தை நான் தட்டி பிரிக்கிறது மாதிரி உள்ள விஷயத்துல கொண்டு போய் விட்டோம். அது எனக்கு தேவையில்லாது. ஆனால் ஆன்மீக உலகத்தை நாடி வரக்கூடியவர்கள் பிற உயிர் நல்லா இருக்க வேண்டும் என்ற கருணை உள்ள வேண்டும், எல்லோரும் பலனோடு வாழ வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மை வேண்டும், இன்னொருடைய மன எரிச்சலில் தான் கூதக்காய கூடாது என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும்.
அடுத்தவனை துயரப்படுத்தி பார்க்கின்றதில் தான் துணை கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கமற்ற தர்மம் மிகுந்த நிலை வேண்டும். இப்படி பரந்த மனப்பான்மையோடு உலகத்துல இறைவனை வழிபட்டால் ஆண்டவன் நம் இதயத்துக்குள்ளே குடியிருக்கலாம் என்பது பொருளாகும். அதைத்தான் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று உரைத்தோம். அதனால் மாசற்ற மனதாய் பேசற்கரிய தெய்வமாய் ஈசனை நம் இதயத்தில் என்றோ வைத்து என்னாலும் தூய நிலைகளோடு வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம், ஆனந்தத்தை மேற்கொள்வோம்.